அனைவருக்கும் வணக்கம். நேற்று ஒரு சிறப்பான சம்பவம் நடைபெற்றது. சம்பவத்தில் என்ன பார்த்தீங்கன்னா, திமுக நிர்வாகியை தாக்கிய சீமான். இப்படி தான் செய்திகள் வருகின்றது. அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர் ஒரு அரசு பணியாளர்கள் நிரந்தர மொழியும் பழைய ஓய்வூதிய திட்டம் பல 20 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றி ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டுதான் வருகிற வழியில் அவரை வழிமறித்து தகராறு செய்யும்போது இந்த சம்பவம் நடந்துவிட்டது. ஏன்னு சொன்னால் இந்த செய்தியில் அதாவது இந்த 2 கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி வருகின்ற பொழுது எதிர்க்கட்சியாக இருக்கும்போது இவர்கள் போராட்டம் செய்த அதே கோரிக்கைகளை ஆட்சிக்கு வரும்போது நிறைவேற்றுவதில்லை. இதற்கு எதிரொலித்திருப்பதை உரிமையாகத்தான் ஆசிரியர் சங்கங்கள் போராட்டம் நடந்து அதுக்கு துணையாக பாமக வழக்கறிஞர் ஐயா பாலு அவர்கள் செய்தியாளர் அவர்களும் அண்ணன் செந்தமிழ் சீமான் நாமக்கல் அவர்களும் அந்த அரசாங்க பணியாளர்கள் பயன்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய பாலகிருஷ்ணனை அவர்கள் சுகுமதி மற்றும் பலர் கலந்து கொண்டு அதில் அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி போராடினார்கள். அங்கே சீமானன் அரசாங்கத்து சம்பந்தப்பட்ட தொடர்ந்து இந்த அரசாங்க பணியாளர்கள் எல்லாம் இவர்களுக்கு கோரிக்கை நம்பி தான் ஏமாந்தான் வாக்களித்தார்கள். அதனை இப்போ இந்த செய்திகள் மக்களிடையே கொண்டு சென்று விடக்கூடாது, அதற்கு ஏதாவது ஒரு துரும்பு சீட்டு எடுத்துக்கொண்டு இந்த தாக்கிய செய்தியை போட்டார். சீமான் தாக்கிய செய்தியை போட்டு இவங்க காட்ட வேண்டும் தொலைக்காட்சியில் இவருடைய போராட்ட செய்திகளை துட்டு செய்தியாக போடுவது. இந்த மடைமாற்ற வேலையைத்தான் இந்த திமுக செய்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் படித்த ஆசிரியருக்கு நாம் பாடம் மூட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அண்ணன் சீமான் சொல்கிறார், நம் பள்ளிக்கூட ஆசிரியருங்கிறது கற்றலுக்கு மாணவர்களுக்கு அவர்கள் எடுத்தவர்களுக்கு நீங்கள் இப்போ தவறு செய்து விட்டீர்கள் என்று உங்களுக்கு நாங்கள் பாடம் கட்ட வேண்டிய என்று பேசுகிறார் சீமான். உங்களுக்கே பாதுகாப்பு இல்லாத இந்த ஆட்சிக்கு நீங்கள் இந்த ஆட்சி விட்டு அகற்ற வேண்டும். பணியின் இயந்திர ஓய்வூதியம் பெற திமுக எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது இவர்கள் இதே போராட்டம் முன்னெடுப்பார்கள். அது உங்களுக்கு தெரிந்தது. நாட்டின் எதிர்காலம் என்பது பள்ளியில்தான் ஆரம்பிக்கிறது. பள்ளியை விட அதிகம் நேரம் செலவழிப்பது பள்ளியில் தான். குழந்தைகள் அதிக நேரம் செலவழிக்கப்படுகிறார்கள். பெற்றோர்கள் ஒரு 10 பாகம் தான் சுமக்கிறார்கள். தொடர்ந்து பள்ளி குழந்தைகள் கல்லூரி சென்றாலும் காலை 8 மணிக்கு போனால் ஈவினிங் 5 மணிக்கு தொடர்ந்து 8 மணி நேரம் மேலாக பள்ளியூரிலே ஒரு மாணவன் இருக்கிறார். அதிகமாக ஒரு சிறந்த மாணவனை உருவாக்குவது இந்த ஆசிரியர்கள் தான். இந்த ஆசிரியருக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்படுகிறது என்று அந்த சீமான் தான் பேசுகிறார். பெற்றோர்கள் இந்த மண்ணுக்கு ஒரு குழந்தையை அறிமுகப்படுத்துகிறார்கள். ஆனால் அந்த குழந்தைக்கு நல்ல கல்வி ஆற்றல அறிவையும் ஞானத்தையும் புத்தியையும் நல்லொழுக்கத்தையும் பெற்றோர்களும் கற்றுக் கொடுக்குறாங்க. அது மாற்று கருத்து இல்லை. அதிகப்படியாக செலவழிக்கிறார்கள். அவர்களுக்கு சரியான இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற அந்த ஆளும் அரசு புறக்கணிக்கிறது இருந்தது. அப்படிப்பட்ட ஆசிரியருக்கு இந்த நிலை என்றால் உங்கள் உரிமையை நீ கேட்டு பெற வேண்டும் என்றால் இந்த போராட்டம் மிக முக்கியமானது அப்படின்னு செந்தமிழ் சீமான் அவர்கள் பேசியிருக்கிறார். பாலில் பல கோடி பொருளாதாரம் இருக்குது, பல கோடி வருமானங்கள் வருது. அதை விட குறைந்தான வருமானம் தான் டாஸ்மார்க்கில் வருகிறது. இவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா, அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, டாஸ்மாலேயே குறிக்கோளாக வச்சுக்கிறார்கள். ஏன்னு கேட்டோம்னா அந்த டாஸ்மார்க் உற்பத்தி செய்கிறவர்கள் இவர்களே தான், அதை வியாபாரம் பண்ணுறதே இவர்களே தான். அதனால் தான் இவர்கள் எப்படி டாஸ்மார்க் மூடுவார்கள். ஆனால் ஆட்சிக்கு வரும்போது கடைகளை படிப்படியாக குறைக்கிற என்பார்கள், படிப்படியாக குறைப்பார் என்பார்கள். ஆனால் வேற ஒரு கொஞ்சம் தொலைவில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே கடை ஓப்பன் பண்ணுவார்கள். இவர்களோட நோக்கம் வருமா அந்த ஏன்னா தொழிற்சாலை வச்சுக்கிறதே பெரும்பாலும் இவங்களோட அரசு தொழிற்சாலை தான் வச்சுக்கிறார். பல கோடி வருமானங்கிறது அதை எப்படி நிறுத்துவார்கள்? எல்லாம் அவங்களே செய்கிற எல்லா வேலையும் அவளே செஞ்சுக்கிட்டு எப்படி வெற்று ஒரு பொய்யான அறிக்கை தான் உங்கள்கிட்ட அடுத்துக்கிட்டு இருக்கிறது. நீங்கள் இதை நம்புறதுனால தான் அவங்க திரும்ப ஏமாற்றி கொண்டுறார்கள். அந்த டாஸ்மாக் குடிச்சிட்டு செத்து போவான், உடல் கெட்டு போவான், வாழ குடும்பம் அழிஞ்சு போகும். அதெல்லாம் ஒரு கவலை இல்லை. வருமானம் தான் திமுக அரசு தேவைப்படுகிறது அவங்களுக்கு. அதனால தான் அதை நிறுத்த மாட்டாங்க. அவருடைய காசு ருசி பண்ணிட்ட போனால் எப்படி நிறுத்துவாங்க? பல்லாயிரம் கோடி வருமானம் வருது, எப்படி நிறுத்துவார்கள்? செத்து போனாக்கா சாராயம் குடிச்சு செத்து போனால் 10 லட்சம் கொடுப்பாங்க. இப்போ கள்ளச்சாராயம் குடிச்சு கொடுத்தாங்களா, செத்து போகிறாங்க பார்த்தீங்களா, 60 பேரும் செத்தாங்க, அதுக்கு பிறகு செத்தாங்க. இந்தமாரி செத்து போனாக்கா அதுக்கு 10 லட்சம் கொடுப்பாங்க, 5 லட்சம் கொடுப்பாங்க. ஆனால் தன் நாட்டுக்காகவும் தன் மக்களுக்காக ராவபாலாக கஷ்டப்பட்டு கண்ணு முடிச்சு பார்த்து அவங்களும் ராணுவம் செத்து போனால் ஒரு 10 பைசா தரமாட்டானோ. கூத்தாடியை பார்க்க போயிட்டு அங்கே போய்ட்டு செத்து போன பிதிப்பட்டு செத்து போனால் அதுக்கு இப்போ அறிக்கை 5 லட்சம் 10 லட்சம்னு கொடுப்பானோ, மாற்றி மாதிரி கொடுத்துக்கிட்டு இருப்பானோ. எனக்கு எதில் அவங்க வருமானம் வருதோ, இப்போ டாஸ்மார்க் ஏன்னு கேட்டால் அதில் 10 லட்சம் கொடுத்தா நாளைக்கு இன்னும் 4 பேர் குடிச்சு சாவான்.
அப்போ இந்த டாஸ்மார்க்கு பாதிக்கப்படாது. அதனால அது ஊக்கத்தொகை கொடுக்குறார்கள். எதுக்கு செய்யணுமோ அதுக்கு செய்ய மாட்டார்கள் இந்த அரசு. எந்த வயதில் போராட வந்திருக்காரு பாருங்க. அதாவது இந்த கோரிக்கையை நிறைவேற்ற அரசு அதிகாரி இந்த ஓய்வூதிய திட்டத்துக்கும் நிரந்தர பணிக்கும் கோரிக்கை வைக்கும் இந்த போராட வந்திருக்காங்க பார்த்தீங்களா, எந்த வயதில் வந்திருக்காங்க பாருங்க. ஏன் காரணம் என்ன, இந்த வயசுல போராடுற வரைக்கும் இன்னும் செய்யல சரியா அப்படிங்கிறது ஒரு உதாரணத்தை என்ன சொல்றாரு. இது எதுக்குன்னு கேட்டனாக்கா, இது அப்பவே நீங்க செஞ்சிருந்திருக்கணும், இத்தனை வருஷம் நீங்க ஏன் போராடல அப்படின்னு அண்ணன் செந்தமிழ் அவர்கள் பேசியிருக்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, அண்ணன் சிசோர்மான் இதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுகிறார். சேகுவாரை புரட்சியாளன் ஒரு நண்பர்களோட உரையாடி கொண்டிருக்கிறார்களாம். தந்தையா திடீர்னு என்னப்பா இங்க அரசியலாம் பேசிக்கிட்டு இருக்க, உங்களோட இது கெட்டு போயிடாத அப்படின்னு சொல்லுகிறார். இல்ல, நீங்கள் எல்லாம் அரசியல் பேசாதான் நாங்கள் இந்த வயசுல பேச வேண்டிய சூழல் இருக்கிறது. நீங்க பேசி இருந்தால் நாங்கள் இப்போ பேச வேண்டிய சூழ்நிலை வந்திருக்காது என்பது அது ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். இதுக்கு காரணம் என்ன, மக்கள் நாம் எல்லாம் அரசியல் தெளிவில்லாமல் அரசியல் சாக்கடை இது நமக்கு ஒத்து வராதுன்னு ஒதுங்கி போனதுனால தான் சாக்கடை போன்ற மனிதர்கள்லாம் ஆட்சியில் செய்து கொண்டு மக்களை கொடுமையை செஞ்சு கொண்டு தனக்கான சுயதேவையை கொள்ளையெடுத்து கொண்டு சொகுசா கொண்டு மக்கள் பிரச்சனையை தீர்க்காமல் இலவசனை கொடுத்து வச்சுட்டு சிறு தூணியை போட்டு வாக்க பறித்து திரும்ப 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 உங்களை அடிமைகளாக ஏன் கையேந்து கூட நிலையில் வைத்திருக்கிறார்கள் உங்களை. அதற்கு இன்னொன்று மட்டும் சொல்லுகிறார். இது ஏன்னாக்கா தொடர்ந்து நீங்கள் திரும்ப வாக்களிக்கிறீர்கள், ஆனால் உங்களுக்கு துன்பத்தை கொடுக்குறாரு என்பதுக்கு இன்னொரு வாரம் சொல்கிறார். நீங்கள் ஒரு கொல்லிக்கட்டை எடுத்து தலையை எடுத்து நெருப்பு சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க பல வருடமா. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அப்போ தான் தலை புண்ணாகி வந்திருக்குதுங்கிறது இப்போ தான் நீங்கள் உணர்றீர்கள். இனியும் அந்த தவறு செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு அதிக உதாரணம் சொல்கிறார் அண்ணன் செந்தமிழ்ச்சிமான் அவர்கள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுக அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தேர்தல் காலகட்டத்தில் தான் உங்களை அழுகிற மாரி மக்கள் மீது பாசம் இருக்கிற மாரி உங்களை அக்கறை இருக்கும்போது நாடகம் போடும்போது அதுதான் இன்னொரு ஒரு உதாரணமும் சொன்னார் அண்ணா. வீட்டில் யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா நம்ம சொந்தக்காரங்களோ இல்லை வேண்டப்படுங்களோ அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னா வயசானவங்களோ இல்லை ஏதோ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறார். அவங்க என்னடா நம்ம துக்கமாகிடுச்சு, நம்ம குடும்பம் அதை காப்பாற்றுவா, நம்ம என்ன பண்ணோம் ஏதோ பண்ண போகிறோம்ட்டு வேதனையில் உட்காந்துருப்பாங்க. அங்கேயிருந்து பஸ் ஸ்டாண்டில் அங்கேருந்து ஒடியாந்து வரவங்க சொந்தக்காரில் இறங்கலாம் அடிச்சுட்டு அழுவாங்க, ஐயோ ஐயோ. ஏன்னா என்னடா அப்போ நினச்சிப்பாங்க நம்ம மீது இவ்வளோ குடும்ப பாசம் இருக்குதா, யாரா அது நம்ம வேண்டப்பட்ட இருப்பாங்களா பிறகு நம்ம அக்கறை இருப்பாங்க என்பது கூட நம்ம உணர்கிறோம் பார்த்தீங்களா. அது மாதிரி தான் திமுக நடிக்கும். தேர்தலில் வந்துட்டால் பல பல வித்தைகளை காமிக்கும். ஏன்னா பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறது, மடிக்கணினி கொடுக்குறது, தேர்தல் இருக்கும்போதும் தான் இந்த வேலை செய்வார்கள். எத்தனை வருஷம் கொடுத்தாலும் என்ன, இப்போ விடுபட்ட பெண்களுக்கு 20 லட்சம் 36 லட்சம் பெண்கள் இருக்கிறாங்க. இப்போ தான் 1000 பணம் கொடுக்கணும்னு தோணுச்சா, இந்த மடிக்கணினி முன்னாடியே கொடுத்தானே இப்படி பல கேள்விகள் வைக்கிறாரு. இப்போ விவசாயம் விவசாயம் அழிஞ்சு போகுது. வருடம் விவசாய தண்ணியில் நெல் ஊற்றியா சரியான விலை கிடைக்கலையா, அப்படி விலை வச்சு நெல் மழை அழுகி போகுது முளைச்சி போகுதுன்னு கண்ணீர் வடிக்கிறாங்க. ஆனால் இந்த அரசு என்ன பண்ணுது, ஆந்திராவில் கொண்டு நெல்லை இங்கே இறக்குது, அங்கே உள்ளவர்களை வாழ வைக்குது. ஏன்னா அவர் வேண்டப்பட்ட யாரெல்லாம் அங்கே வாழ வைக்கிறாங்க. இப்போ இங்கே உள்ள நெல்லை வாங்கி அரிசியை வச்சுன்னா பொங்காதா, அரிசி வராதா? ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இதற்கு என்ன பண்ணணுனாக்கா உங்களுக்கு சரியான வாக்கு ஆயுதுங்க. அந்த வாக்கு ஆயுதமும் நீங்கள் என்ன பண்ணணும், திருப்பி நீங்கள் போட்டுறக்கூடாது. அதிகாரத்துக்கு நமக்கு யார் வேண்டப்பட்டவன், எதிர்கட்சிக்காரன் யாரோ அப்படிங்கிறது தனக்கு வாக்கு முன்னாடி நம்ம வாக்கு போட்டு தான் ஆட்சியாளர் தேர்ந்தெடுப்போம். இப்போ அவன் ஆட்சியாளர்கள் தனக்கு யார் வேணும் என்பதை வாக்களிக்க திட்டத்தை வந்து எஸ்ஏஆர் மூலம் ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான். இதன் மூலம் என்ன பண்ணுறான், தமிழ்நாடு போது 20,000 20,000 30,000 50,000 சொல்லிட்டு நீக்கிட்டாங்க வாக்காளர்களை. அதாவது வாக்காளர்கள் ஒரே பேர் 2 பேர்ல இருக்கிறது இல்லை செத்துட்டாங்க, இதுமாரி திருத்த கொண்டு பார்த்தோன்னா உயிரோடு இருக்கிறவனை செத்துட்டேங்கிற நீக்குவது அப்படிங்கிற வைரமான ஒரு செய்தியை நம்ம பார்க்க முடியுது. நாம் தமிழ் கட்சிகளுடைய அதாவது தேர்தல் போட்டி வேட்பாளரை அறிவித்த பிறகு ஒரு வேட்பாளரையே அந்த தொகுதியில் நிற்கிறாங்கன்னா இது எந்த மாநிலம் பாருங்க. அப்போ இன்னும் குளறுபடிகள் இருந்து குளறுபடி வர்ற அளவுக்கு அப்போ நடத்துக்குதா? அப்போ இதே மாதிரி எத்தனை பேர் குளறுபடி இருக்கும்? எல்லோரும் போய்ட்டு நம்ம வாக்காளரை அட்டை படித்தவர்கள் இல்லை அதில் உள்ள விழிப்புணர்வுகள் பேர் இருக்கா இல்லை இருக்கா இந்த தொகுதி இருக்கா பார்ப்பார்கள். எல்லோரும் மற்ற மக்கள் பாவர மக்கள் என்ன பண்ணுவாங்க, சரி தேர்தல் வந்தால் போட்டு போடலாம் அப்படின்னு இருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் போய்ட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இவர்கள் இப்போ தேர்தல் இடத்துல இப்போ ஏன்னா பக்கத்தில் உள்ள பீகார் மாநிலங்கள்லாம் சில காங்கிரஸ் தலைவர்கள் குற்றச்சாட்டி இருந்தார், 60 லட்சம் பேர் நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி இடத்துல என்ன பண்ண முடியும், அந்த வெற்றி பெறுவதற்காக தில்முள்ளு பண்ணுறது தானே இந்த கடைசி இடத்துல பண்ணுறாங்க. அதற்கு நீங்களே என்ன காரணம் கேட்டீங்கன்னாக்கா, திமுகவுக்கு வாக்கு வராதுன்னு தான் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்குது.
உங்களுடைய அதாவது இப்ப இந்த கோரிக்கைய வந்து நீங்க என்னன்னா, உங்கள் கோரிக்கைய வந்து நிறைவேற்றலன்னா உங்களுக்கு ஆட்சி போடக்கூடாது. ஆனா இவங்க போடுற கோரிக்கை தேர்தல் முடிஞ்ச உடனே உங்கள கூட்டி அழைத்து, இந்த போராட்டத்தெல்லாம் பார்த்து, உடனே நான் கையெழுத்து போடுறோம், கோரிக்கை நிறைவேற்றணும்னு சொல்லுவோம். நம்பாதீர்கள் அப்படின்னு செந்தமிழ் சீமான் அவர்கள் பேசுகிறார். அது மட்டும் இல்ல, நம்ம வந்து ரொம்ப நாளா வந்து இட ஒதுக்கீடு, ஒதுக்கீடு, ஒதுக்கீடு அப்படின்றாங்க. எங்களுக்கெல்லாம் இட ஒதுக்கீடு தேவையில்ல. எங்களுக்கு இட பங்கீடு தான் தேவை. சரி எப்படி இருந்தாலும் பரவால்ல. இட ஒதுக்கீடுக்காக தொடர்ந்து போராடி நம்மளுக்கு வெற்றியை கொடுத்தது ஐயா ஆணையமுத்து அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கு பாட்டாளர் கட்சி கூட தலைவர் இருந்தாங்க. வெற்றியை வந்து தமிழ்நாடு கொண்டு சேர்த்து பாட்டாளர் கட்சி என்பது மாற்று கருத்து இருக்காது. அவர்களுக்கு ஐயா அண்ணா செந்தமிழ் சீமான் அவர்களையும் அந்த அவருடைய போராட்டத்தையும் வெளிப்படுத்தியிருக்காரு. பாட்டாளர் கட்சி காலத்தில் செஞ்சிருக்காங்கிறது செந்தமிழ் சீமான் அவர்கள் கூறியிருக்கிறார். இங்கே போராடும் எண்ணம் வந்து எப்போதும் நமக்கு வந்திருக்க வேண்டும். ஏன்னா நம்ம உரிமைகள் பறிக்கப்படும் பொழுது போராடணும், அந்த எண்ணம் உங்களுக்கு வரணும். இல்லைன்னா இப்படி தான். ஏன் போராட எண்ணம் வரும்னா, இப்போ வெள்ளைக்காரன் வந்தான், அவன் ஆங்கில நாட்டு இருக்கும்போது வரி கட்ட சொன்னான். ஏன் நம்ம வரி கட்டாமல் போராடி சுதந்திரத்தை பெற்றோம்? அவன்கிட்ட வரியை காசை கொடுத்துட்டு சரி ஆண்டுக்கு கொடுக்க வேண்டியது அடிமையை ஏன் கொடுக்கல? அது போன்றுதான் இப்போ நம்ம போராட வேண்டும். போராட்டம் வந்து இப்பயாவது வந்தீங்க. இந்த போராட்டம் வந்து இந்த போராட்ட கோரிக்கையின் மூலம் உங்களுக்கு நிறைவேற்ற அவருக்கு முன் வருவார்கள். ஏன்னா இவர்களை வாக்கு வேறு கட்சி சென்று விடக்கூடாது என்ற நோக்கம் வரும். ஒருவேளை மறுபடியும் உங்களுக்கு கோரிக்கையை கொடுத்து திரும்பி ஆட்சிக்கு வந்த பிறகு ஏமாற்ற வேலையும் பல தில்லாலங்கள் வேலை செய்வார்கள். அதை நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னு கேச்சுன்னா, இப்போ வந்து உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற அது அரசு நீங்கள் தூர்த்தி வேண்டும். உங்களுக்கு கோரிக்கைகளை யாரை நிறைவேற்றுவாளோ, உங்களுக்கு யார் இருப்பார்களோ அந்த ஆட்சியில் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்போ நிரந்தர வேலை சொன்னோன்னா இன்னொரு முக்கியமான ஒரு இதை சொன்னேன். நீங்கள் டாஸ்மார்க்ல நிரந்தர வேலை சொல்லாதீங்க. ஆனால் உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றதுக்கு நான் போராடுவேன். ஆனால் நான் ஆட்சி வந்து டாஸ்மார்க்கை மூடிடுவேன். அது நமக்கு ஆபத்தானது. வேறு மாற்று பொருளாதாரத்தை நிலமும் வளமும் சார்ந்த உருவாக்குவேன். அதில் பல கோடி நம்முடைய மக்களுக்கு வேலையில வாய்ப்புகளை உருவாக்குவேன். பல திட்டங்கள் இருக்கிறது. கூடிய கிடைக்க இதை போன்ற செய்ய மாட்டேன். மண்ணையும் மக்களையும் வாழ வைக்கிற மாதிரி நான் ஒரு செயல்களோட திட்டங்களை வச்சுருக்கேன். இதுதான் நம்முடைய மக்கள் சார்ந்த கட்சி. வாக்குக்காக பேசுகிறவங்க வந்து உங்களை காலை தென்னை வெண்ணெய் ஊற்றணும் நான் நக்கின தேனை வச்சு நக்கு நம்ம சுவையாக இருக்கும் அந்த மாதிரி பேசுவார்கள். தொடர்ந்து அதை நீங்கள் நம்பிக்கொண்டே இருக்கிறீர்கள். இந்த முறை நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று அண்ணன் செந்தமிழ் சீமா அவர்கள் அது பேசியிருக்கிறார். அது என்னன்னு கேட்டேன், பண்ணைனா ஆடு கோடி வளர்த்துருக்கு, பண்ணை இருக்குது, ஒரு கரும்பு தொழிற்சாலை இருந்ததுன்னா அதுலேருந்து என்னென்ன சக்கரை வருமா, இல்லை அதுலேருந்து ஒரு வேஸ்ட் வச்சு என்ன பண்ணலாம், இல்லை தக்காளி இடமா இளங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும், நிலம் சம்பந்தப்பட்ட அதாவது தொழிற்சாலைகள் எதிரான ஒரு இல்லை, அது எங்கே இந்த இடத்துல வைக்க வேண்டும். தொழிற்சாலைக்கு வந்து தொழிற்சாலை என்பது என்ன, நம்முடைய சர்பாஸ் பொருளாக இருந்தாலும் இப்போ ஒரு சக்கரை ஒரு தக்காளி தொழிற்சாலை, ஒரு ஸ்டார்ஸ் ஒரு ஏதோ சக்கரை தயாரிக்கிறாங்க, கருப்படி ஏதோ ஒன்று நிலம் சார்ந்து சம்பாதிக்கிறாங்க. அதை எப்படி செய்யணும், அதை இப்போ வந்து உற்பத்தி பெருக்கணும், அதை ஏற்றுமதி பண்ணணும், அதன் மூலம் வருமானத்தை பெருக்கணும். அதுதான் பாதிப்பாதான் அந்த ஊரில் என்ன கொண்டு நான் தொழிலை உருவாக்குவேன். அப்படி தொழிலை உருவாக்கும் போது அந்தந்த சந்த மக்களுக்கு வேலை அப்புறம் யாரும் எங்கே தேடி போதில்லை. எல்லோருக்கும் சராசரி சம்பளம் வந்துடும். 1000 கந்தண்டல் இருக்காது. ஆனால் செந்தமிழ் சீமா அவர்கள் அதையும் பேசுகிறார் தெளிவாக. இப்படி பல திட்டங்களோடு தான் நாம் தமிழ் கட்சி தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. எது தேவை அதை சரியாக செயல்படுத்தக்கூடிய ஒரே கட்சி நாம் பல திட்டங்களை வரவில்லை. எல்லாம் ஒவ்வொருத்தனா புது கட்சி ஆரம்பம் பண்ணுவோம். இந்த தேர்தல் கரெக்டாக வந்துட்டாக்கா ஒவ்வொருத்தனா கிளம்புவான். சீமானு பிடிக்கலாமா புது கட்சி ஆரம்பிப்பான். நான் தான் தமிழனுக்கு நேர்மையாக இத்தனை ஆண்டுகளாக அந்த கட்சியில் அடகு வச்சுக்கிட்டு திராவிட கட்சியில் அடகு வச்சுக்கிட்டு காசுக்கு முட்டுண்டியாக இருக்கிறவங்கலாம் இப்போ தேர்தலில் வந்துட்டாக்கா நாடகம் போட நிறைய வரும் பாருங்கள். இன்னும் நெருங்க இந்த கட்சியிலேருந்து சீமான் வெளியே போன ஆட்கள் வெளியே போயிட்டு அவங்க அந்த குற்றச்சாட்டு வாங்குவோம். இப்படி பல இதெல்லாம் வரும். ஏன்னா இந்த திராவிட இந்த வேலை தான் செய்யும். அரசு பள்ளிக்கூடமும் பார்த்திங்கன்னா அரசு பள்ளிக்கூடத்தை விட தனியார் பள்ளி தான் இப்போ சிறந்து இருக்கிறது. அதுதான் இப்போ வந்து அரசு பள்ளி தனியார் பள்ளியோட சிறந்ததாக உருவாக்க வேண்டும் அப்படின்னு அதுக்கு என்ன அந்த நோக்கம் இருக்கணும். அப்படிங்கிறது இந்த நோக்கம் யாருக்கிட்ட இருக்குன்னா இந்த மண்ணின் மீது அக்கறை இருக்கிறவர்களுக்கு அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களுக்கு இருக்குது என்பதை நீங்கள் இந்த சீமான் நடத்த போராட்ட கூட மூலம் நீங்கள் உணர முடியும். எனக்கு அம்மாக்களுக்கு 1000 கொடுத்துன்னு சொல்லி கட்டுறது, 1000 ஓசிலங்கிறது, இதே சொல்லிக்கிட்டு 1000 கொடுத்தங்கிறது, 1000 ரூபா சம்பாதிக்க முடியாமல் கையேந்திர நிலையில் வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு 1000 ரூபா ஒரு நாளைக்கு போனால் இப்போ 700 சம்பளம் இருக்குது. 2 நாள் 1000 முடிஞ்சு போடும். 1000 வச்சு என்ன பண்ணுவீங்க? 1000 ரூபான்னு வாங்கிட்டு 5 வருடம் உங்கள்
துன்ப வாழ்க்கைக்கு நீங்க திருவிழாறு வழி விட்டு விடுக்கிறீங்க இந்த ஆட்சியாளர்களுக்கு. அப்படியான செந்தம் சீமான் அவர்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த பொதுக்கூட்டத்தில். வாக்கு போடுங்க, இல்லை போடாம கூட போங்க, நான் வாக்குக்கானவன் உங்களுக்கானவன் அப்படிங்கிறத எல்லா மேடைகளும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் கோரிக்கை மட்டுமல்ல, உங்களோட நான் இருப்பேன். ஏன்னா இந்த இந்த விருத்தாச்சலம் வந்து பொன்பரப்பி நம்ம தமிழரசன் அவர்கள் இந்த பூமியில நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு படித்தவர்களை தேடுங்கள், நல்லவர்களை தேடுங்கள், வெறுப்பவர்களை நீங்களே விட்டு விடுங்கள், வீணா போய் தானா மாட்டிக்கொள்ளாதீர்கள். நம்முடைய கோரிக்கைகளை உங்க நிறைவேற்றலன்னு சொன்னாக்க நீங்க அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதுக்கு நீங்க தயாரா இருக்க வேண்டும். நீங்க தயாரா இல்லைனாக்க அவங்க இது போல தான் செய்வார்கள். நீங்க சிந்திக்க வேண்டும். இதற்கெல்லாம் இந்த மாதிரி யார் பேசுவா? யார் பேசுவா? தமிழ்நாட்டில் இவங்க கொடுத்த 20 வருஷத்துல எல்லா பிரச்சனைகளுக்கும் சீமானவர் போராடி கொண்டிருக்கிறார். இந்த ஆளும் அரசும் போராடி கொண்டிருக்கிறது, எதிர்கட்சியும் போராடி கொண்டிருக்கிறது. இன்னும் நிறைவேற்றாத அரசு தான் அப்படிங்கிறத குற்றச்சாட்டு போட்டு அம்பலப்படுத்துறது, திமுகவோட தில்லாலங்கடிவெல்லாம் அம்பலப்படுத்துகிறது தான் இந்த கூட்டம் சிறப்பாக பேசியிருக்கிறார். இதில் இந்த கலவரத்தை தூண்டு வகையில் தான், திசை திருப்ப தான் இந்த மாதிரி திமுக புல்லூரிகள் ஏன்னா எப்போ நாம் தமிழ் மேடைன்னா அங்கே சத்தம் போடுவது, இல்லை சவுண்டு போடுவது, பாட்டில் விட்டு எறிவது, கலவரம் செய்வது சொல்லுவார். அந்த போராட்ட நோக்கத்தை திசை திருப்பதற்கு பல வேலைகள் செய்வார்கள். அதனால தான் அண்ணாக்கு அந்த பொது மீட்டிங்கை முடிச்சுட்டு வர வழியில் மறைச்சி தகராறு பண்ணும்போது இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, இதே ஐயா ஸ்டாலின் அவர்களையோ இல்லை வேறு கட்சி தலைவர்களோ வரும்பொழுது இதுமாதிரி குறுக்கிட்டு சண்டை போடுவாங்களா? அந்த தைரியம் இருக்குது. அந்த சுதந்திரம் நாம் தமிழ் கட்சி இருக்கிறது. உங்கள் கோரிக்கை நிறைவேற்றணும், நீங்கள் கேட்க வேண்டும், பேச வேண்டும். தகராறு செய்யும் எண்ணம் வைக்கிறதுனா உங்களுக்கு அடிக்கு மட்டும் இல்லை, கைகளை உடைக்கணும் உங்களை. ஏன்னாக்கா வேண்டடா நீங்கள் பண்ணுறோன்னா எந்த திமிர் இருக்கிறது உங்களுக்கு, அதிகார திமிர் இருக்கிறது. அப்படி இந்த பயம் இருக்கிறது, அந்த பயம் இல்லை பார்த்தீங்களா உங்களுக்கு. வந்தால் மிதிப்பாங்க தான் முன்ன. அவர் தானாக பிரச்சனை இல்லையா? சீமானவன் எதிர்கட்சி மேலே குற்றச்சாட்டு வைக்கிறான்னு அதை நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் ஒரு மேடை போட்டு கற்றுக்கல, செய்தி மட்டும் கொடுத்து அவருக்கு ஒரு சரி தப்பு சொல்கிறாரு, எது சொல்கிறாரு, இது நாங்கள் மறுக்கிறோம் சொல்லுங்கள். அதை விட்டுட்டு போகிற வழியிலலாம் பேசுகிறது, ஆபாசமாக எது அங்கேயும் சேனலில் உட்காந்துட்டு கண்டபடி பேசுகிறது, இந்த வேலை நீங்கள் ஏன் செய்கிறீங்க? கருத்து சொல்கிறாருன்னா அது கருத்து எதிர்கருத்து வைங்க. கருத்து இல்லாதவங்க தான் இந்தமாரி சண்டை வளர்ப்பான், அதை வளர்ப்பான், பிரச்சனையை தூண்டுவான், திசை திருப்புவான். இந்த வேலை தான் திமுக ஆளுகள் சம்மந்தப்பட்டவர்களோ. திமுக குறுக்கு வழியில் பல வேலைகள் செய்யும். அதில் இது ஒரு இது. ஏன்னா அதிகாரத்தை வர என்ன வேலையெல்லாம் பண்ணுவாங்க. தொடர்ந்து இதனால எல்லா தேர்தல்களையும் மேலே எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுவோம். நாட்டில் நடக்கிற பிரச்சனை நடந்தாலும் அது தனக்கு சாதமாக அதிக்க கொள்ள பார்க்கும். அந்த வேலை தான் பண்ணும். அது மக்களுக்கு எல்லோரும் தெரிந்த விஷயம். ஆனால் தெரிஞ்சு நீங்கள் சிந்திக்காமல் இருந்தீங்கன்னாக்கா அது உங்களது முட்டாள்தனம். நீங்கள் தான் சிந்திக்கணும். இவ்வளோ தூரம் கத்திக்கிட்டு இருக்கேன், இவ்வளோ பிரச்சனையில் பேசியிருக்கேன், என்ன பண்ணுவீங்க நீங்கள்? திரும்பி காதில் வாங்க, அவர்களுடைய பேச்சை ஆசை பேச்சுகளை நம்பி திரும்பி வாக்க போட்டு திரும்பி போராட வைக்காதீர்கள். இப்போ இந்த சீமானவர்களை மக்களுக்கு இருந்த போராட்டங்களை, அதனால் செயல்பாடுகளை சிந்திச்சு நீங்கள் மக்களை சிந்திக்க வேண்டும். அதனால் இவர் சீமான் எது சொன்னாலும் குறை சொல்ல வேண்டும் அப்படின்னு சுயநலமாக இருக்காதீர்கள். இவர் இந்த மண்ணுக்காகவும் உங்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகளுக்காலும் சரி, வருங்கிற தலைமுறைக்காலும் சரி, எல்லாருக்கும் சேர்த்தாமல் பேசுகிறாரு. எவனும் இந்த 15-14 ஆண்டுகளும் எவனும் நிலத்தை இந்த மாதிரி பேசுனதில்லை. சுயநலமாக இருந்தவர்கள்லாம் அதன் மத்தியில் ஒரு மக்கள் நலனை கருதி கொண்டு இருக்கிறாரு. இதனால் மக்களை நீங்கள் சிந்தியுங்கள். நன்றி, வணக்கம்.